ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி போங்க, இப்போ முன்னாடி வாங்க. ஆரா ஆயுஷ் கிளினிக் அண்ட் பேர்ல் கென்சிஸ். இங்கே என்னம்லாம் பண்ணுறாங்கங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. ஆரா ஆயுஷ் கிளினிக்னா என்ன, இங்கே என்னம்லாம் பண்ணுறீங்க? ஆரா ஆயுஷ் கிளினிக், இது நேம் எதுக்கு சூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரான்றது நம்ம பாடியை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல். அது பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிசீஸ் வர ஆரம்பிக்கும். எந்த நோயும் நம்ம ஆறாவது தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் தாண்டி தான் பாடிக்குள்ளே வருது. அதனால தான் இந்த ஆரா அப்படின்றத சூஸ் பண்ணோம். ஆயுஷ்ன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். AYUSH, ஏ வந்து ஆயுர்வேதா, ஒய் வந்து யோகா நேச்சுரோபதி, யூ வந்து யுனானி, எஸ் சித்தா, ஹெச் ஹோமியோபதி. இப்போ இனிஷியலாக இங்கே ஆயுர்வேதமும் யோகா நேச்சுரோபதியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். லேட்டரெல்லாம் யுனானி, சித்தா, ஹோமியோபதியும் வந்து இன்டெகிரேட் பண்ணான்னு பிளான் பண்ணியிருப்போம். நம்ம இந்த கான்செப்டுடைய மூல இது வந்து அடிப்படை என்னன்னு சொன்னால், நேச்சுரலாக நம்மளை வந்து குணப்படுத்தணும். உணவில் நம்ம உணவு யூஸ் பண்ணி, அது வந்து ஃபங்க்ஷனல் மெடிசன் அது பேர், அதையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி உணவை வச்சு நம்ம சுகமாக்குறது. ஃபுட் அஸ் மெடிசன் சொல்கிறோம்ல, உணவே மருந்து, ஃபுட் அஸ் மெடிசன். அந்த இதுக்கு இப்போ அந்த நம்மளுடைய அப்ஜெக்டிவ் அதில் தான் போய் முடிகிற மாதிரி இருக்கணும் இன்ஷால்லா. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் முன்னெடுத்து வந்தோம்னா வரக்கூடிய காலத்துலேயும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் அது பெரிய மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு கான்செப்டாக நம்ம ஆரம்பித்தது வந்து பேர்ல் கைனசிஸ் ஹெல்த் கேர்னு சொல்லி அலோபதி மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய பேர்ல் கைனசிஸ் ஹெல்த் கேர்னு சொல்லி ஆரம்பித்தது தான். அது வந்து எக்ஸசைஸ் மெடிசன், எக்ஸசைஸே மருந்து, எக்ஸசைஸஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிஸில் ஆரம்பித்தது. இப்போ ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடியது வந்து ஆயுஷில் ஆரா ஆயுஷ்ன்னு சொல்கிறது. நம்ம உடம்புல வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆரா இருக்குது. அந்த ஆரான்னு சொல்கிறது நம்மளுக்கு கண்ணால் விசிபிளாக பார்க்க முடியாது, ஆனால் வந்து இன்ஃப்ராரெட்டில் வச்சு நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியும். ஆரான்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்பை சுற்றி எல்லாருக்கும் இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நோயை வந்து தடுக்கலாம். நம்ம வரக்கூடிய நெகட்டிவ் ஆட்களோடய நம்ம வந்து விலகி நின்றலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போது இதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் எல்லாருமே வந்து அந்த சித்தர்கள் யாரெல்லாம் வந்து பெரிய செயின்ட் புத்தா, நம்ம ப்ராஃபெட் முகமது எல்லாருமே இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சுற்றி வந்து ஆரா இருக்குது. இந்த ஆராவை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது, அது வழியாக நம்ம வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணி ரெண்டு விதத்தில் வந்து ஸ்பிரிச்சுவல் எமோஷனலாகவும் அப்புறம் ஃபிசிக்கலாகவும் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு உடைய ரெக்குவயர்மெண்ட் தான் இந்த இது பண்ணுறோம். இந்த அப்ஜெக்டிவ் எல்லோரும் முயற்சி எடுத்து நம்ம பண்ணோம்னா ஹோலிஸ்டிக் ஹெல்த்னு சொல்லி சொல்கிறோம். முழுமையான மருந்து, ஹோலிஸ்டிக் வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை, அந்த டெவலப்மெண்ட்டில் ஆஸ்பெக்டில் நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கிறோம்.